மந்திர கிணறு ஒரு கிராமத்தில் ஒரு பழைய கிணறு இருந்தது. அது பற்றி ஒரு வதந்தி பரவியது. அந்த கிணற்றில் ஒரு மந்திர சக்தி இருக்கிறது, அதில் ஏதாவது விருப்பம் கேட்டால் அது நிச்சயம் நெறிப்படும் என. ஒரு நாள் கிராமத்து சிறிய பையன் கோபி தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் தன்னிடம் இருந்த சிறிய பையன் வெள்ளிக்காசை கிணற்றில் போட்டுவிட்டு, நான் ஒரு பெரிய செல்வராக வேண்டும் என்று கேட்டான். அதை பார்த்த மற்ற நண்பர்கள் அவரவர்களின் விருப்பங்களை கேட்டனர். ஆனால் நாள்கள் கடந்தும் எதுவும் நடக்கவில்லை. கிணறு வெறும் பழைய கிணறே. ஒரு காலப்போக்கில கோபி பெரியவன் ஆனான். அவன் கடின உழைப்பால் நல்ல தொழில் ஆரம்பித்து மிகுந்த செல்வந்தராக வளர்ந்தான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, கிணறு அவரவரின் ஆசைகளை நிறைவேற்றவில்லை, ஆனால் அது அவர்களை முயற்சி செய்ய தூண்டியது. அவன் நண்பர்களில் சிலர் கிணறு நிச்சயமாக ஆசை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையில் இருந்ததால் முயற்சி செய்யாமல் வாழ்க்கையை கழித்து விட்டார்கள். கதை கருத்து: முயற்சியே வெற்றியின் ரகசியம். மந்திரம், அதிர்ஷ்டம் என்பவை இல்லை. உன் செயலில்தான் உன் எதிர்காலம் இருக்கிறது.